புராணங்களிலே பார்த்திருப்பீர்கள், சோமபானம் சுராபானம் என்று. அது தேவர்களெல்லாம் கூடி மது உண்ட அந்த மகிழ்ச்சியை அவ்வாறு சொல்வார்கள். எனவே தேவர்கள் முதல் கொண்டு எங்கு பார்த்தாலும் நீக்கமர நிறைந்த ஒரு மரபு, ஒரு பழக்கம்தான் மது உண்பது. அந்த வகையிலே சங்க காலத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் ஆண் பெண் பேதமின்றி, அரசன் ஆண்டி என்கின்ற பேதமின்றி அத்தனை பேரும் மது உண்டு மகிழ்ந்திருக்கிறார்கள். அப்பொழுது அது தென்னை நீரின், அதாவது பனை நீரின் பதப்படுத்தப்பட்ட ஒரு சாதாரண நீராகாரமாகத்தான் கருதப்பட்டது. அதில் எந்த விதமான கேடும் தீமையும் இல்லாமல் இருந்தது. எனவே சங்க காலத்து மக்கள் எல்லாம் அந்த மது உண்பதை இயல்பான வாழ்க்கைகளிலே ஒன்றான, கொண்டாட்ட மகிழ்ச்சிகளில் ஒன்றான உணவுப் பொருளாக பார்த்தார்கள். ஆனால் இப்படிப்பட்ட நிலையில் இருந்த இந்த மது, இந்த கள்ளானது எப்படி அது கள்ளுண்ணாமை என்கிற அதிகாரம் வைக்கின்ற வகையிலே வள்ளுவனுக்கு மாறி போனது? நீங்கள் அதியமானுடைய இறப்புக்கு பின்னால் ஔவையார் பாடிய பாட்டிலே சிறிய கட்பரினே எமக்கியும் மன்னே என்று பாடினாலே எப்படிப்பட்ட பாட்டு! அவனுடைய இறப்பிலே இறங்கி வருந்துகின்ற ஔவையார், அவன் சிறிய கல்லாக இருந்தாலும் கூட எனக்கு கொடுத்து நான் குடிப்பதை பார்த்து மகிழ்ந்தவனாச்சே என்று பாடுகிறாளே. அப்படி என்றால் இந்த கள்ளுண்பது என்பது எப்படி இயல்பாக இருந்திருக்கிறது என்று பார்க்கிறோம். ஆனால் வள்ளுவன் கள்ளுண்ணாமை என்கிற அதிகாரம் வைத்ததற்கு என்ன காரணம்? ஒரே காரணம், சங்க காலத்தில் இருந்த அந்த மரபு, அந்த சாதாரணமான உணவாக இருந்த மரபு வள்ளுவன் காலத்திலே மயக்கம் தருவுகின்ற வகையிலே அது மாறிப்போனது. அறிவை மயக்குகின்ற நிலைக்கு அது தள்ளப்பட்டது. எதுவும் அளவோடு இருந்தால் நல்லது, கலப்படம் இல்லாமல் இருந்தால் நல்லது, போதைக்காக அதனுடைய வீரியத்தை கூட்டாமல் இருந்தால் நல்லது. ஆனால் அது மாறுகின்ற சூழலிலே வள்ளுவன் காலத்திலே அது மறுக்கப்படக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. எனவே கள்ளுண்ணாண்மை என்கின்ற அந்த அதிகாரத்தை வைக்கிறான். ஏனென்றால் இந்த மது உண்பது என்பது இன்றைக்கு எப்படி ஆகியிருக்கிறது என்பதை இன்றைக்கு நடப்பு சூழலை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். வள்ளுவன் அன்றைக்கு தீர்க்க தரிசனமாக அன்றைக்கு அவன் வரம்பு வைத்தான், அதை தடுக்க முயன்றான். அதை தடுக்கின்ற முயற்சியிலே அவன் தொடங்கி வைத்தது இன்று வரை அது தொடர்கிறது. இன்றைக்கு நீங்கள் பாருங்கள், டாஸ்மாக் என்று அரசே மதுவை விற்கக்கூடிய அளவிற்கு மாறி போயிருக்கிறது. பள்ளி சிறுவர்களில் இருந்து அத்தனை பேரும் அதை நோக்கி நகருகின்ற ஒரு மோசமான சூழ்நிலையை நாம் பார்த்து மனதிலே வேதனை கொள்கிறோம். இவையெல்லாம் நினைத்து பார்க்கின்ற பொழுதுதான் ஒரு நல்ல பழக்கமாக தமிழருடைய மரபாக இருந்த ஒன்று, ஒரு உணவாக இருந்த ஒன்று, இன்றைக்கு அது அறிவை மயக்கக்கூடிய, உடலை கெடுக்கக்கூடிய, உறவை முறிக்கக்கூடிய அளவிற்கு ஒரு மோசமான தீமையான ஒரு பொருளாக மாறி போய்விட்டதே. இப்பொழுது நாம் அதை தமிழர் மரபென்று கொண்டாட முடியுமா? அல்லது வள்ளுவன் வரம்பு கட்டியதை நினைத்து பார்த்து அதை நீக்க வேண்டுமா? நினைத்து பாருங்கள். தயவு செய்து தமிழருடைய மரபிலே எத்தனையோ மரபுகள் இன்றைக்கு வரை வளர்ந்து வந்திருக்கிறது. சில மரபுகள் காலத்திற்கு ஏற்றவாறு அது வடிகட்டப்பட வேண்டும் அல்லது தடுக்கப்பட வேண்டும் என்பதிலே நாம் நிச்சயமாக உறுதி காட்ட வேண்டும். நீங்கள் நினைத்து பாருங்கள், பிற்காலத்திலே இந்த கள் இறக்குவதற்கு உரிமை கேட்டு சிலர் போராடினார்கள். வெளிநாட்டு மதுவெல்லாம் இறக்குமதி செய்து அரசை விற்கிறதே, எங்களுடைய உழைப்பாக, எங்களுடைய விவசாயமாக, வேளாண்மையாக இருக்கக்கூடிய இந்த கல்லை ஏன் நீங்கள் தடுக்கிறீர்கள் என்று ஒரு குறிப்பிட்ட மக்களே அதற்காக போராடினார்கள். அவர்களுடைய வாழ்வாதாரமாக இருந்த அது இன்றைக்கு தடுக்கப்படுகிறது. ஆனால் மிகப்பெரிய பெரும் முதலாளிகளெல்லாம் உற்பத்தி செய்யக்கூடிய மதுவெல்லாம் இன்றைக்கு இறக்குமதி செய்யப்பட்டு அது இலக்கு வைத்து விற்கப்படுகிறது என்பதுதான் வேதனையான ஒன்று. இந்த நாளிலே இவ்வளவு காலத்திற்குள்ளாக இவ்வளவு பணத்திற்கு நாம் விற்பனை செய்து ஆக வேண்டும் என்கின்ற இலக்கு வைப்பது என்பது இந்த நாட்டு மக்களினுடைய உயிருக்கு உலை வைப்பதாகாதா? சிந்தித்து பாருங்கள். எனவே வள்ளுவனுடைய காலத்தில் இருந்து நாம் இன்றைக்கு மதுவை, அதை தீமையை உணர்த்த தொடங்கி இருக்கிறோம். ஆனாலும் கூட அந்த அசுரை நம்மால் விலக்க முடியவில்லை. எத்தனையோ தீமைகள் கண்ணுக்கு தெரியாத நமக்குள் இருந்தாலும் கூட கண்ணுக்கு எதிரே இருக்கக்கூடிய இப்படிப்பட்ட மாபெரும் தீமையை தமிழருடைய மரபறிந்து, தமிழருடைய மனமறிந்து நாம் அதை மாற்ற வேண்டாமா? அந்த மாற்றத்திற்கு நாம் தயாராக வேண்டாமா?